வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து சுவாமிஜியோட என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, அறிவாட்சி திறம் அப்படின்ற விதத்தில் நம்ம இன்னைக்கு சிந்தனையை எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறாரு? அறிவாட்சி அப்படின்னா ஒவ்வொருத்தரோட அறிவு தான் அவங்களுக்கு ஆட்சி செய்யுது. அந்த திறம் எப்படி வருதுன்றத சொல்கிறார். அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் பொருள்துறை தலைவர்களும் கல்வித்துறை தலைவர்களும் பிரம்ம ஞானம் எனும் உயர் அறிவை பெற வேண்டும். ஏனெனில் இத்தகைய தலைவர்களுடைய வாழ்க்கை வழிகளையே துணை கொண்டும் அடிப்பற்றியும் மக்கள் வாழ்வு நடைபெற்று வருகிறது. பிரம்மஞானம் என்னும் அறிவின் பேரொளிதான் மனிதனை முதலில் விலங்கின செயல்களில் பதிவுகளில் இருந்து விடுவிக்கும். மேலும் புலன் கவர்ச்சியினால் மயக்கமும் பறித்துண்ணல் என்ற தீய வினைகளையும் பதிவுகளையும் எந்த ஒரு அளவில் குறைக்கின்றதோ அந்த அளவுக்கு பிரம்மஞானம் தானாக ஒளிவிடத் தொடங்கும். இதுதான் அறிவாட்சி. அப்போ பிரம்மமே தானாக இருக்கும் அந்த நிலையை நாம் படிப்படியாக உணர்ந்து கொள்வோம் அப்படின்றது தான் சுவாமிஜி பிரம்மஞானம் அறிவாட்சி தரம் அப்படின்றது. அதாவது பிரம்மத்தை உணர்ந்து கொண்டால் அறிவாட்சி தரம் சிறப்பாக வரும் அப்படின்றார். அப்போ பிரம்மன்னா என்ன அப்படின்னா, பிரம்மம் அப்படின்னா இறைவன், இறைநிலை, இயற்கை. அந்த இயற்கை இறைநிலை எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த இயக்கத்தை நம்ம யாம்ப உணரணும் அப்படின்றதுக்கு முன்னாடி சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு உலகம் பூராவுமே நடைபெற்று கொண்டு வருவது யாரால அப்படின்னா, அவங்க யாராலுங்க? அரசியல்வாதி, மத தலைவர்கள், பொருள் துறையில் உயர்ந்தவர்கள், கல்வித்துறையில் உயர்ந்தவர்களும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைவர்கள் தான். இவங்க 4 பேரும் தான் பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேரை பின்பற்றி தான் இன்னைக்கு சமுதாயம் போய்கொண்டிருக்குது. அதாவது உலகம் சமுதாயம் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த 4 பேரும் வழிகாட்டுதல். அந்த 4 பேரும் எப்படி நடந்துக்கணுங்க? அவர்கள் உணர்ந்ததை தான் சொல்ல முடியும். அப்போ அவங்களோட வாழ்க்கையை பின்பற்றி அவங்களோட நடைமுறையை, அவங்களோட பண்பாட்டு கல்வியை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் போகும்பொழுது எப்படி இருக்குங்க? நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்போ யார் மாறணும் அப்படின்னா, பொது நலம் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு பொதுவாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்றாங்க பாருங்க, அவங்களாம் இந்த 4 பேரும் தான். அப்போ மதவாதிகளோ, பொருள் துறையோ, இல்லை கல்வித்துறையோ, அடுத்தது யாருங்க? அரசியல்வாதிகள். இவங்க 4 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா உணர்ந்தாதான் பிரம்மத்தை உணர்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அவங்களோட வாழ்க்கை நடைமுறை பழக்க வழக்கங்கள் சமுதாயத்துக்கு போய் சேரும். அப்போ சமுதாயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, எது ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்கள பறித்துண்டு வாழுதல், அடுத்தது அதெல்லாம் விலங்கின பதிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது விலங்கு தான் பார்த்தீங்கன்னா, விலங்கு தெரியாமல் செய்யுது. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறாங்க? தெரிஞ்சே செய்கிறான். ஒரு உயிரை பிடிச்சி சாப்பிட்றோம் அப்படின்னாவே என்ன நடக்குதாங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா அவரோட வாழும் சுதந்திரத்தை பறிக்கிறோம், கொலை செய்கிறோம், அப்புறம் அந்த உடலையே நம்ம உட்கொள்கிறோம் பசிக்காக. ஆனால் நம்ம அப்போ என்ன நடக்குதுங்க? 3 விதத்தில் அங்கே பாவ செயல் நிகழ்கிறது. ஆனால் மனித வாழ்வு அப்படி கிடையாது. தான் சமுதாயத்தில் தான் அறிவால் உயர்ந்து வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போகலாம், அவனோட அறிவாட்சி தரத்தை வைத்து கொண்டு. அப்போ இவன் என்ன பண்ணோம்? விலங்கின மாதிரி மற்றவங்க வாழ்க்கையை பறித்து தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் முதலில் இருக்கக்கூடாது. அப்போ இந்த 4 பேரும் மாறினாங்க, இவங்க பிரம்மத்தை உணர்ந்தார்கள் என்றால் அவர்களோட வாழ்க்கையை பின்பற்றி, ஏன்னா இவங்க உணர்ந்ததான், தலைமை உணர்ந்தாதான் அரசியலையோ இல்லை மதவாதிகளோ பொருள் துறையோ கல்வித்துறையோ உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய தன்மையை ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம். ஏன் அப்படின்னா அவங்க தான் சமுதாயத்தின் நல நோக்கத்தோடு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 4 பேரும் சொல்லக்கூடியது அதான் சொல்லுவாங்க. 4 பேர் சொல்லும்பொழுது, அந்த வார்த்தையை பழிக்கும் பொழுது, அந்த வாழ்க்கையை பின்பற்றி வாழும்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பிரம்மத்தை உணரக்கூடிய அறிவு, இரையாற்றல் எல்லாருக்கும் எல்லாமும் ஒரே போல தான் கொடுத்து வச்சிருக்கு. அதை பயன்படுத்தும் முறையை தான் பொறுத்திருக்கு. அதாவது அறிவு என்பது என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கத்தி போன்றது. அது யார் கையில் இருக்குதுன்றதை பொறுத்தான். அது டாக்டர் கையில் இருந்தால் என்ன நடக்கும்?
கொலை செய்பவர்கள் கையில் இருந்தால் என்ன நடக்கும்ன்றது தான். அதுபோல் நம்மளோட அறிவாட்சி தரத்தை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால், அது மனவளக் கலையில சுவாமிஜி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு பயிற்சி குடுத்து, இது 3ம் ஒன்றிணைக்கக்கூடிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு என்ற ஒரு பயிற்சி குடுக்குறார். அந்த விதத்தில இந்த பயிற்சியிலே மனவளக்கலை இன்னைக்கு உலகம் பூராவுமே இருக்கிறது. அதில நாம பயிற்சி எடுத்துக்கிட்டு, இந்த பயிற்சி செய்யும்பொழுது, நாம் வாழ்த்த 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 சமுதாய நோக்கம் நலம் கொண்ட அந்த 4 பேரும் மாறுவார்கள். அவர்களும் மாறி அவங்களால சமுதாயம் மாறும். ஏன்னா நாம தனி மனிதன் சொல்வதை விட, அ ஒரு பொறுப்புல இருக்கவங்க சொல்லும்பொழுது சமுதாயம் சிறப்பாக ஏற்றுக்கொள்ளும். அந்த விதத்தில நம்மளோட அறிவாட்சி திறனை வளர்த்துக் கொள்வோம். மனவளக் கலையை பயன்படுத்திக் கொள்வோம். வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி, வெற்றி, உயர்வு பெறுவோம் என்று சொல்லி, இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும், குருவர்களுக்கும் இதுகாலம் செவியும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு சிந்தனையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.